இந்த வீடியோவில் டெடிகேட்டட் ஹோஸ்ட்டுக்கும் டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை பார்ப்போம். முதல்ல ஜென்ரலாக ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணால் பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பெசிஃபிக் ஏசி இருக்குதுன்னா அதில் நிறைய ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏசியில் ஒரு 4 ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு ஃபிசிக்கல் சர்வர்லேயும் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது ரேண்டமாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் உங்கள் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். இதே இது டெடிகேட்டட் ஹோஸ்ட் இல்லைனா டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு ஹார்ட்வேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லான்ச் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் எல்லாம் அதிலே லான்ச் பண்ணிக்கலாம். இதே இது டெடிகேட்டட் ஹோஸ்ட்டுக்கும் இன்ஸ்டன்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். வெர்ச்சுவலைசேஷன் லேயர், ஹோஸ்ட் ஓஎஸ், அப்புறம் சர்வர். ஸோ டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸுங்கிறது இந்த வெர்ச்சுவலைசேஷன் லேயர் வரையும் தான் ஆக்சஸ் இருக்கும். இதே இது டெடிகேட்டட் ஹோஸ்ட்டுங்கும்போது ஃபிசிக்கல் சர்வர், அதாவது சாக்கெட் ஐடி, கோர் ஐடி, இதுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இது என்னென்ன மாதிரி யூஸ் கேஸ்க்கு தேவைப்படும்னா, சர்டின் லைசன்ஸுக்கெல்லாம் கோர் ஆக்சஸ் வேணும், சாக்கெட் ஐடி ஆக்சஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு நம்ம டெடிகேட்டட் ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். இல்லைனா நம்ம வெர்ச்சுவலைசேஷன் வரையும் ஆக்சஸ் போயிருந்தால் போதும்னா டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணலாம்.